ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் யாசின் கேமிங் வெட்டி. ரொம்ப நாளாக என்னடா வீடியோவே போலன்னு பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு வீடியோ போட்டுருந்தேன். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமிலி செட் ஆகி எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி, வந்தப்போ ஒரு பிஆர் மேட்ச் விளையாண்டப்போ நமக்கு தெரியும் என்னடா இது வீடியோ எடுத்தோம் அப்புறமேச்சு வீடியோ எடுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா வீடியோ எடிட் பண்ணால் அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தொலைச்சா என் ஃபோன் கொண்டு கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகும். அதனால தான் கேம் ப்ளே கொடுக்க முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். சரி, இப்போ பீக்கில் இறங்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லூட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு புதுசாக ட்ராகன்னு கொண்டு வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளை கிருட்டுன்னு போய் அந்த ட்ராகனை அழிக்கலான்னு போயிட்டு ட்ராகனை டெஸ்ட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். அடுத்தடுத்து நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம கொஞ்சம் லைவ் போடலான்னு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு இந்த பையன் வந்துட்டான். இந்த பையன் பெரிய கருவாவாக எடுத்துடுவான் கைஸ். பாருங்கள், ஒரு கையில் தூக்கிட்டு வந்து வெட்ட பார்க்குறான். பாவத்தை நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் பாருங்கள் சார், மறுபடியும் ஒரு கையில் தூக்கிட்டு வந்து கொடுக்க பார்க்குறான். விடப்படாது, அவனை எப்படியாச்சும் அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்து அழுத்து நீ அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். காய்ஸ் அவனை எப்படியாச்சும் அடிக்கணும் பாருங்க. வெட்டுறான் காய்ஸ். சார் கொஞ்சம் விட்டுருந்தா போதும் காய்ஸ், மண்டையை பிளந்துருப்பான். சரி, நானும் கொஞ்சம் விருட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லூட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்னன்னு தெரியல, இவனை அடித்தா மட்டும் அவ்வளோ க்ளூ கேரக்டர் ஸ்கில்லு கிடைக்கிது கைஸ். செட்டு நான் இப்போ எல்லா லூட்டையும் போட்டு கிரிட்டுன்னு அள்ள ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்பயே ஒரு டவுட்டு, இப்பெல்லாம் நம்ம பேசுகிறோமே பண்ணுறோமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு அப்படின்னு ஒரு டவுட்டு எனக்கு தெரியும். பார்த்தோமோ கூகுள் வந்துருச்சு. என்ன கருமத்தை இந்த கூகுளை கொண்டு வந்து லேக் ஆக்குவீங்களடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க யாரா அப்படின்னு நினச்சி கூகுளை திட்டிட்டு நானும் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த அவ்வளோ க்ளூ கேரக்டர் பார்த்தீங்களாலே, அவ்வளோ க்ளூ கேரக்டர் கிடைக்குது கைஸ். நம்ம அடுத்தடுத்து கிவ்அவே தரலான்னு இருக்கோம். நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் அடித்தானு பார்த்தா இங்கே எனிமி ஜோஜோ இல்லை பேசிகிட்டு இருக்கும்போது எனிமி வந்துட்டான். போடு ஹெட்ஷாட்லேயே வச்சு திணிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெடிக்கிட போட்டோம். என்ன அப்போ அடுத்தடுத்து அடிக்கணுமே. 1v4 எதுக்கு போட்டான், அடிக்க தானே சொல்லிட்டு 1v4 ஆரம்பித்தோம். கொஞ்சம் மெடிக்கிட்லாம் போட்டு கிருட்டுன்னு ஓடுறோம். இப்போ வேறு சைடாக ஓடுவோம். நம்ம M4 நல்லா ஆடுவோம். அதனால இப்போ M4 எடுத்துகிட்டு வண்டி எடுப்போம். அடுத்து எங்கேயாச்சும் வண்டி லம்போர்கினி வந்துரு வண்டி சொல்லிட்டு தேடி பீக்கில் போய் கொஞ்சம் டோக்கன் எடுத்துப்போம். டோக்கன் எடுத்துகிட்டு பார்த்தா நம்மளோட லம்போர்கினி கிடைச்சிடுத்து சொல்லிட்டு நம்மளோட கிருட்டுன்னு புகை வண்டி, இதே தான் புகை வண்டின்னு சொல்கிறேன், நான் பின்னாடி புகை வரதில்லை. அதனால தான் இது கீழே போயிட்டே இருக்கும்போது மாட்டினா சவுப்பு சட்டை பாட்டு பய ஒருத்தன் ஆஃப்லைன் போல் சொல்லிட்டு அவனை மண்டியிலே தூக்கி அடிச்சுட்டு அவனை கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் அவன்கிட்ட ஒரு மண் இல்லை சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம புகை வண்டியை எடுத்துகிட்டு மார்ஸ் எலக்ட்ரிக் வரைக்கும் ஒரு ட்ராவல் போகிறோம். போகிற வழியில் பார்த்தா அவ்வளோ க்ளோவால் பிடிச்சி இடிச்சா பாடி டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காருக்கு பாதி டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, இந்த மாதிரி போய் ஏற்றுனா போய் வண்டியை போய் 2 க்ளோவால் போடுறோம். இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க கைஸ். ஏற்றுனா 2 பேருக்குமே அடி, 2 பேருக்குமே அழுத்தி பிடிச்சி 2 பேரையும் கொண்டுட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் லூட்டு இன்ஹீலர்லாம் எடுத்து வச்சுக்குவேன். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லூட் அடிச்சுட்டு நேராக பார்த்தா அங்கேயே எனிமி காட்டுனுச்சு. நானும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே லாங்கில் ஒருத்தனுக்கு வெள்ளை சொக்காவை போட்டு அழுத்திட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஒருத்தன் அடிக்கிறான். ஆடையன்னு பார்க்கும்போது பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறான். பாவத்தை எல்லா சைட்லேருந்து அடிக்கிறான்னு சொல்லி ஒன்று கொஞ்சம் டேமேஜை கொடுத்துட்டு இருக்கிற ஃப்ளாஷ் பீஸ்லாம் தூக்கி போட்டுட்டு நானும் உள்ளே போகிறேன். MP40 எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே ஒருத்தன் அதையும் பிடிச்சி ஓசி எடுத்துட்டாங்க. பார்த்தா ஓரியனை போட்டான். டக்குன்னு க்ளோவால் சுற்றி போட்டு கொஞ்சம் மெடிக்கிட்டாக போட்டு இருக்கிறதெல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா வெளியே கண்டிப்பாக ஸ்குவாடை வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். முடிச்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.
உங்களுக்கு அப்படியே ஐடி சேலார் பை பண்ணணுன்னா கீழே சேட் பாக்ஸ் கொடுக்குறேன். நான் தான் ட்ரஸ்ட்டாக தான் பண்ணுறோம், நாங்கள் தான் பண்ணுறோம். சரின்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் வாடி இவ்வளோ உடச்சு விட்டான். வாடி இவனை அடிச்சுட்டு பார்த்தா இன்னொருத்தன் எனக்குன்னே வருவீங்கன்னு சொல்லிட்டு இவனை கிளியர் பண்ணுறதுக்குள்ள அவனு உள்ள வந்துட்டான். அவனுக்கும் பிடிச்சி ஹெட்டுன்னு போய் அடிச்சுட்டு அவனையும் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து மெடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். மெடி சுற்றிக்கிட்டே இருக்கிற எவ்வளோ அடி க்ளோவில் உடச்சி விட்ருவேன். அவனையும் காட்டுன்னு அழுத்திட்டு மறுபடியும் க்ளோவில் போட்டு அந்த கொடு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா டீம் வாய் போட்டு ஸ்குவாடே ஒய்ஃப் வச்சு சந்தோஷத்தில் மறுபடியும் ஒரு மெடியை போட்டு உள்ளே போகணும். மறுபடியும் நம்ம புகை வண்டியை எடுக்கலான்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புறோம். எமோட்டை போட்டு காட்டோம், ஏன்னா நம்மளை 8 பேர் பார்க்குறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷம். அதனால தான் மறுபடியும் புகை வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் சுற்றுவோன்னு சொல்லிட்டு 10 நாட்களே சுற்றுனா இங்கே லூட் பாக்ஸ் போட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்கில்லு கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஸ்கில் எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறோம். சுற்றுற இந்த இடத்துல தான் சம்பவமே இருக்குது. ஒருத்தன் வருவான், எனக்கோட மோசமான ஃபைட் அப்படி ஒரு கேம் பிளே கொடுத்தாங்க கைஸ். எனக்கெல்லாம் கேம் பிளேவே தெரியாது கைஸ். முதல் உங்களுக்காக இந்த கேம் பிளே கொடுக்குறேன். எனக்குலாம் விளையாடவே தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுக்கலாமேன்னு வந்தேன். இங்கே ஏதோ கடைஞ்சின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் ஏதாச்சும் வாங்கலான்னு போய் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் வாங்கிட்டு இட்லி ஸ்டே காட்டுனுச்சின்னு சொல்லிட்டு சைடில் போவேன். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியுது தலைவன் பைக் எடுத்துகிட்டு விட்டுன்னு அடிக்க வரான் நம்மளை. இங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே தான் கைஸ் கொஞ்சம் கவர் எடுக்கலான்னு போவேன். சார் வந்துடுவார் தூரம் பைக்கில். பார்த்தா மொமெண்ட் அப்படி கொடுக்குறாங்க கைஸ். மொமெண்ட்டு கொடுத்து ஆடுறாங்க கைஸ். நம்ம விட்டுருவோமா, நம்மளால் பிடிச்ச மொமெண்ட்டை கொடுத்தான்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அரைவாசி ஹெச்பியை குறைச்சிருவான் ஆள். அரிச்சா நீ நாக் பண்ணிவிட்டு அவனையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே இன்னொருத்தன் அடிக்கிறான். ஆட பாவத்தும் போய் அடிக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மெடியெல்லாம் தூக்கி போட்டு கொண்டிக்குள்ளோ அலசிட்டு வேணாம் கொஞ்சம் மெடியை போட்டு வந்துட்டு ஆடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிற இன்ஹீலெல்லாம் உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மெடியை ஏற்றி ஐயோ இங்கே இருந்தால் வேகத்து ஸ்குவாடு வரான்னு சொல்லிட்டு லான்ச்சு படுத்திக்கிட்டு பறந்துடுவேன். எங்கன்னு தெரியுமா, ஏதாச்சும் ஒரு கேம்ப் அடிப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேம்ப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரமாக போவேன். போன இடத்துல கீழே போயிடும். ஏன்னா இன்னும் ஒரு ஸ்குவாடு இருக்குது, பொறுமையாக வெயிட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாவத்தை கீழே போயிட்டு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருந்ததுனால அப்படியே வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்தேன். மறுபடியும் பேக் டு ஹோம்னு வந்து மேலே போவோமா சொல்லிட்டு மறுபடியும் மேலே ஒரு ரவுண்ட் அடிப்பேன். மேலே கீழேன்னு ஒரு 2 ரவுண்ட் அடிப்பேன் கைஸ். ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் பார்த்தா லாங்கில் ஒரு ஸ்குவாடு. நான் ஸ்கோப் போட்டு பார்க்குறேன் 3 பேர் ஓடுவாங்க. தடன்னு ஓடுவாங்க. ரைட்ரா போனால் திணிச்சு விட்ருவாங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு மறுபடி கீழே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் கவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கேருந்து கவர் எடுத்து ஸ்கோப் போட்டு அடிக்கலாமேன்னு ஒரு பிளான் சொல்லிட்டு இங்கேருந்து உட்காந்து ஸ்கோப் போட்டு அழுத்துவேன். என்னால் முடிஞ்ச டேமேஜை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உடம்பு சரியில்லை கைஸ், அவன் வாய்ஸ் இப்படி இருக்கு. நான் இங்கே ஸ்கோப் போட்டு அழுத்துனா ஒருத்தன் டவுன் ஆயிடுவான். போட்டுன்னு சொல்லிட்டு அவனை கிளியர் பண்ணிவிட்டு அப்பாடா இன்னும் 4 பேர் இருக்காங்க, 4 பேர்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அங்கே லாங்கில் ஒருத்தவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுப்பேன். க்ளோவாலில் இருப்பான். இல்லை அவனுக்கு ஒரு நல்ல டேமேஜை கொடுத்துட்டு டக்குன்னு கண்ணை சுவிட்ச் பண்ணி சுடுவேன். நம்ம மண்டையில் வெடிச்சிடும் பாம்பு. பாவத்துன்னு சொல்லிட்டேன் ஜெயிச்சனால குறையலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிப்பான். 2 பாம்புலையுமே நாளைக்கு சிக்கிடுவான். 56 அவன் அழுத்தலான்னு பார்த்தா அவன் கவர் எடுத்துட்டான். சரி ஏறுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் சைடில் போயிட்டு அழுத்தலாமேன்னு சொல்லி ஸ்கோப் போடுவேன். பார்த்தா ஜோனு ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சுச்சா, எனக்கும் வேறு வழி தெரில. சரி வா பிரபு ஏறி பார்த்துருவோம், நீயா நான் பார்த்துருவோன்னு சொல்லி மறுபடியும் உட்காந்து பார்த்தா இன்னொருத்தன் நிற்பான். ஐயோ ஜோனு ஓடுங்கன்னு ஓடுவேன். இங்கே தாங்க சம்பவம், மெயின் சம்பவமே இங்கே தான்.
ஸ்குவாட் இருக்கா, அங்கே ஒருத்தன் வரானா, அவனுக்கு ஒரு அழுத்த போட்டா ஒரு சிங்கிள் டேமேஜ் ஓசி எடுத்தாச்சு. அது ஒன்று ஓசியை போட்டுட்டு நானும் போய் வாக்க ஆரம்பிப்பேன். சரி சைடாப்பில் ஓடுவோம், நேராக அப்போ நான் ஒன்ட்டா பிடிச்சி விட்ருவேன்னு சொல்லிட்டு சைடாப்பில் ஓடிட்டுருப்பேன். நிற்கிறாங்க 2 பேர் நிற்கிறாங்க கைஸ், கவர் எடுத்து நிற்கிறாங்க அது பெரிய வீட்டில். சரி நானும் சைடாப்பில் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஒரு மரமாக கவர் எடுக்கிறேன். சைடாப்பில் ஓடியும் அங்கே இந்த நாய் மேக் எடுத்து வந்து சிங்கிள் பிளட் தட்டும். சரின்னு சொல்லிட்டு நானும் ட்ராக் தூக்கலாம்னு சொல்லிட்டு M4A1 தூக்குவேன், விழுந்துடும். தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பா லாங்லேருந்து அவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டாங்க கைஸ். 50 பேர் கொஞ்சம் விட்டுருந்தாப்பா எப்போ வச்சுருப்பான். நல்ல வேலை நம்ம விட்டுருவோமா, க்ளோவில் போட்டாச்சு. ஒரு ஆள் தான் இருக்கான், ஏறிடுவோம். ஒரு ஆள் தானே அடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஏறுவேன். ஏறிட்டு மழை வருது பார்த்துருப்பீங்க, இந்தாங்க உங்கள் கிரனைட் மழைன்னு போடுவேன் சொல்லிட்டு 7-8 கிரனைட்டை போட்டு வீசுன்னு வீசினேன். கிரனைட் மட்டுமா, இந்தாடா வச்சேடான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் ப்ரீஸையும் தூக்கி டர்க்குன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு விட்டு அண்ணன் வருவார். அங்கே வர்றது பார்த்துட்டு M4 எடுத்து கவர் எடுத்து ஆள் பியூராக தலையில் இறங்கிடும். பாய் காய்ஸ்.